நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கு தொடர்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆஜரானதை தொடர்ந்து தற்போது தனுஷும் ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், தற்போதைய சூழல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நடிகர் தனுஷும் கடந்த 2004 நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார்கள். இரு வீட்டார் சம்மதத்துடன் நடந்த இந்த திருமணத்திற்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2022 இருவரும் பிரிந்து விட்டதாக ட்விட்டர் வலைதள பக்கத்தின் மூலமாக அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே நடந்துள்ள பிரச்சனை தொடர்பாக தீர்ப்பதற்காக இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டனர். ஆனால் எந்த ஒரு பலனும் அளிக்காத காரணத்தினால் இருவரும் தங்கள் திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய வகையில பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு கடந்த 3 முறை விசாரணைக்கு வந்தபோது நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஆஜராகவில்லை. இன்றைக்கு இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்காக முதலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். தொடர்ந்து தனுஷுடைய வருகைக்காக வழக்கு விசாரணையானது 12 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகர் தனுஷும் இன்றைக்கு ஆஜராயிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ரகசிய விசாரணையாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் நீதிமன்றத்தினுடைய அறைக கதவுகள் மூடப்பட்டன. சிறிது நேரத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து இந்த வழக்கில் 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி சுபாதேவி அறிவித்திருக்கிறார். இந்த பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கை பொறுத்த வரைக்கும் 6 மாத கால அவகாசமானது வழங்கப்படும். அந்த 6 மாத கால அவகாசம் முடிந்த பிறகுதான் ஏற்கனவே 3 முறை இந்த வழக்கு விசாரணையானது எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் 27ஆம் தேதி இந்த வழக்கில் அவர்களுக்கு இவர்கள் தாக்கல் செய்த அந்த பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் 27ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி சுபாதேவி அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.